2019 முதல் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி தொடர்கிறது என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியின் தலைவருமான முதலமைச்சர் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். பாஸ்கர், முதலமைச்சருடைய செய்திக்குறிப்பு என்ன, விவரங்கள்? நடைபெற்ற முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் 40 வெற்றியை பெற்றிருக்கிறாரும், அதைத் தொடர்ந்து இந்த வெற்றியும் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 40 வெற்றி பெற்று பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றியை பெற்றோம். அதிமுக கூட்டணி என்பது படுதோல்வி அடைந்தது. பாஜக கூட்டணி பாதாளத்தில் விழுந்தது. இதை தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் எதிர்கொண்டோம். அந்த இடைத்தேர்தலில் மக்கள் எங்களுக்கு ஆதரவாக நின்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பாஜக தனது அணியில் இருக்கும் பாமகவை நிறுத்தியது. ஆனால் இடைத்தேர்தலையே நிற்பது இல்லை என்ற வைராக்கியமாக இருந்த பாமக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட முன்வந்த மர்மம் மட்டும் இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தோற்கப் போகிறோம் என்று தெரிந்து போட்டியிட்டது பாஜக அணி அவதூறுகளை தெரிவித்தது. ஆனால் மக்கள் எங்கள் பக்கம் இருந்தார்கள். விக்கிரவாண்டி மக்கள் ஏற்கனவே அவர்கள் எல்லாம் விரட்டி அடித்தார்கள். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் மக்களுடைய முன்னேற்றத்துக்கும் பல்வேறு திட்டங்களை கொடுத்தோம். அந்த திட்டங்களுடைய பயனாகத்தான் இடைத்தேர்தல் மூலமாக எடை போட்டு விக்கிரவாண்டி வாக்காளர்கள் இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். காலம் பார்க்காமல் உழைத்த உழைப்புக்கும் தினத்தோறும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு மக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நன்றியின் அடையாளமாகத்தான் இந்த வெற்றியை நான் பார்க்கிறேன் என்பதைத்தான் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த திமுகவுடைய நிர்வாகிகள் பலருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மக்கள் நம்பவில்லை, அதுதான் இந்த வெற்றி உணர்த்துகிறது அப்படின்னு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை தெரிவிக்கிறது. செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரங்களை வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.